இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 7 பிரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ சைடில் ஓரமாக உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து ஒரு 2 பீஸாக வந்து நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வந்து நல்லா ஒரு ஹீட் ஆனது. நான் வந்து எதுக்காக இந்த பேன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது, அடியிலையும் வந்து வெட்டாமல் வரும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னாலும் வந்து நோ ப்ராப்ளம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து நீங்கள் நிறையா ஊற்றி நான் வந்து நல்லா பொரிச்சு எடுக்க போகிறேன் அப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து சும்மா சாலோ ஃப்ரை மட்டும் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து எப்படி பண்ணுவோம், நார்மலாக பெட் ரோஸ்ட்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நெய்யில் பண்ணாலும் பண்ணலாம், நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பீஸாக போட்டு நான் வந்து இப்போ பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆயிலை நல்லா வந்து முங்குற அளவுக்குலாம் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் சும்மா லைட்டாக ஒரு சாலோ ஃப்ரை எடுக்கிறேன். அதே மாதிரி ப்ரெட்டோட கலர் வந்துட்டு எப்படி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு டார்க் ப்ரௌனாக வேணும், இல்லை எனக்கு வந்து லைட் ப்ரௌனாக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அல்வாவோட கலருமே கிடைக்கும். நீங்கள் டார்க் ப்ரௌனாக எடுத்தீங்க அப்படின்னா அல்வா வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா டார்க்காக கிடைக்கும். இதை நீங்கள் லைட் ப்ரௌனாக போதும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அல்வா நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. நம்ம இதை எதுக்கு பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா மெயினாக வந்துட்டு ப்ரெட்டோட ஸ்மெல் போகணும். அப்புறம் அதில் பொரிச்சு எடுக்கும்போது அதோட நல்ல ஒரு அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு டெம்ப்டிங் வந்து நம்ம நார்மலாக ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறதே ஓவர் டேஸ்ட் கொடுக்கும் நார்மல் ப்ரெட்டை சாப்பிட்றத விட. இது இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்றனால தான் நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாருங்கள், நான் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. மெயினாக வந்து ப்ரெட்டு வந்து கருகிடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் பண்ணும்போது வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரெட்டு வந்து கருகிருச்சு அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வந்து அதில் வந்து ஆட் பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா அது வந்துட்டு நம்மளோட அல்வாவோட டேஸ்ட்டே மாற்றிடும், ரொம்ப வந்து கசக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த லைட் ப்ரௌனில் எனக்கு கிடச்சா போதும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன்றனால நான் வந்துட்டு இந்த மாதிரி கலரில் நான் வந்து அல்வா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ரெட்டாக போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே பொரிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து நீட்டாக பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லா ப்ரெட்டையுமே நான் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டேன். நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலரில் தான் பொரிச்சிருக்கேன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அதே பேன் தான், நான் வந்து அதை வாஷ் கூட பண்ணலை, அதே பேனில் தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சீனி பாகு வந்து ரெடி பண்ணணும். சீனி பாகு ரெடி பண்ணும்போது அதில் மெயின் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருமே ஐயோ அல்வானா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து யோசிப்பாங்க. அப்படிலாம் இதில் எதுவுமே கிடையாதுங்க, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். சீனி பாகு வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப பாகுப்பை தான் வரணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சீனி முங்குற அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சீனி மட்டும் டிசால்வ் ஆனோடனே போதும், நமக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சீனி இப்போ நான் வந்து 200 கிராம் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சீனி வந்து நான் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அது நல்லா டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டேன். இன்னும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ எனக்கு வந்து சீனி பாகு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சீனி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு குலோப்ஜாம் செய்யும்போது உள்ள அந்த பதம் கூட நமக்கு வரணுன்றது தேவை கிடையாது, ஓகேவா? அப்படி இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம், ஐயோ இதெல்லாம் நமக்கு செஞ்சிடலாமா அப்படிலாம். ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி ஆகிரும். அதே மாதிரி நிறைய ஒரு குவான்டிட்டியும் கிடைக்கும். நார்மலாக ப்ரெட் அல்வா வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும், நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன். பிடிக்குமான்றதை சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு என்ன அல்வா பிடிக்குன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சீனி பாகு வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ அது வந்து நல்லா எல்லா பக்கமுமே நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கிறேன். இப்போ சீனி வந்து இன்னும் நல்லா கொதிக்குது.
பாருங்கள் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க தெரியுது அப்படின்ட்டு. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து இதாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அடுத்து சீனி பாகு வச்சுன்னு நம்ம என்னங்க செய்கிறது, நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை வந்து அதில் போட வேண்டியதான். மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரெட்டு போடும்போது ஃபுல்லுமே அப்படியே கவுத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் நான். இப்போ வந்து ப்ரெட்டை அப்ளை பண்ண போகிறோம், ஒன்றுனா எடுத்து போடுறோம். ப்ரெட்டு போடும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ ப்ரெட்டு வந்து நல்லா அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க ஜீராவை. அப்போ ப்ரெட் வந்து நல்லா இதாகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் வந்து போடும் போது உங்களுக்கு அந்த ஜீராவோட பதம் நமக்கு வந்து கிடைக்கல, கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக தெரியுது அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து அகைன் கொஞ்சம் முதல்ல சீனி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்க வேண்டியதான். நீங்கள் போட்ட ப்ரெட்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை மாதிரி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நார்மலாக சீனின்றனால வந்து ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நார்மலாக தெரியும், நம்ம வந்து பண்ணும்போது நம்ம ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு இப்போ நான் 7 ப்ரெட்டு நீங்கள் இந்த அளவே போடுங்க. 7 ப்ரெட்டுக்கு நான் வந்து 200 கிராம் சுகர் ஆட் பண்ணேன், ஒரு குட்டி செம்புக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணேன். எந்த அளவில் பண்ணியிருக்கேன்றது தெரியும், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் இல்லை, எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ப்ரெட்டுமே நல்லா வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கை எடுக்காமல் அந்த ப்ரெட்டை வந்து நல்லா அந்த சீனி பாகில் அப்ளை ஆகிற மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ப்ரெட்டோட அந்த இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த அல்வாவில். இல்லை அப்படின்னா ஒளியில் கொஞ்சம் அப்படியே ஹார்டாக ஒரு மாதிரி முடிச்சா இருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதை சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. ஸோ அந்த இனிமேல் தான் வந்துட்டு விடாமல் கை எடுக்காமல் கிண்டணும். அப்படியே ரொம்ப ஒன்றும் கஷ்டமான பெரிய வேலைலாம் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து அது நல்லா சீனி பாகில் அப்ளை ஆகி என்னோடய ப்ரெட்டெலாம் நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் போட்டோன்னே எனக்கு வந்து அப்படி ஒரு ஸ்மெல் அந்த ப்ரெட்டு டேஸ்ட்டுக்கும், நான் ஆல்ரெடி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படா சாப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து ப்ரெட்டெல்லாம் ரொம்ப ஒரு மோஸ்ட்டான ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டுன்னு சொல்லி கூட சொல்லலாம். இப்போ எல்லாமே நான் வந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன். நல்லா எந்த ரொம்ப ஒரு குட்டி குட்டி பீசஸ் கூட மைன்யூட்டாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும், நல்லா மசிய வைக்கணும். ஏன்னா அந்த ப்ரெட்டு வந்து அந்த சீனி பாகெல்லாம் வேகுது அந்த மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நமக்கு அடுத்து அதை வந்து சாப்பிட்ணும் ஃபீலே இருக்காது. எனக்கு வந்து அப்படி தான், உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரில. எனக்கு வந்து அப்படி நார்மலாக ஒரே ஃப்ளோவில் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெட்டராக ஃபீல் ஆகும். நார்மலாக எல்லாருமே அப்படி தான் இருப்போம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது ஃபஸ்ட் டைம் நான் இது வந்து நான் பாப்பாக்கெலாம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெட்டராக செஞ்சு கொடுக்கணும். இப்போ வந்து யாருனாலுமே அவங்க ஒரு பேபிஸ்க்கு ஏதோ ஒரு ஃபுட்டு செய்கிறோம் அப்படின்னா அது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா அது மதருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். அது நம்ம பேபி வந்து நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பேபிஸ்க்கு வந்து ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். நம்மளும் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது பேபிஸ் வந்து எந்த அளவுக்கு அதை நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்கும்போது நமக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நல்லா செய்யணும். பேபிஸ்னால் ஓகே, வீட்டில் யாருக்காவது புதுசாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை ரொம்ப கேராக செய்வோம். இப்போ நான் வந்து அதை எல்லாத்தையுமே நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கை எடுக்காமல் கிண்டணும். இது ஒன்று தான் வந்து இதில் மெயினான வேலை, மற்ற வேலையில் எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது, ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு தான். இப்போ வந்து எல்லாமே பண்ணிட்டேன், நல்லா வந்து கிண்டிக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கோம். ஸ்டவ் வந்து ஆனால் ஆக்சுவலி லோ ஃப்ளேமில் மட்டுமே வைங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா அந்த சீனி பாகு வந்து சீக்கிரமாக கெட்டியாயிரும். அப்படி இருக்கும்போது அடியில் பிடிக்காது. அதுக்காக தான் இந்த பேனை வந்து எடுத்திருக்கேன். இன்கேஸ் சில பேர் வந்து இந்த பேன் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஏதாவது பேன் எதுவும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதாயிரும். இப்போ எனக்கு வந்து ப்ரெட்டு நல்லா அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டம்ளர் பால் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக சூடாக உள்ள பால் வந்து ஆட் பண்ணவே கூடாது. ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெட்டு வந்து நல்லா வராது. மெயின் நோட் பண்ணிக்கோங்க. ஆற வச்ச பால் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இதுதான் இது வந்து ஒரு மெயினான நம்ம எல்லாருமே பண்ணுற காமனான ஒரு பெரிய மிஸ்டேக். லைட்டு ஹீட் கூட ஊற்றக்கூடாது, நல்லா ஆறின பால் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நல்லா நம்ம பால் ஆட் பண்ணோன்னா ப்ரெட்டோட கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் அதிகமாக கூட ஆரம்பிச்சிருச்சு குவான்டிட்டி. ஸ்மெல்லும் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு எப்போடா ரெடி ஆகும், எப்போடா டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு. இப்போ அந்த பாலை நான் வந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கேன். கை எடுக்காமல் கிண்டணுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து திரளாக வராது. நான் ஏன் மெயினாக அதான் சொல்கிறேன். இப்போ தான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம நார்மலாக எனக்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னடா நம்ம ஒரு 7 ப்ரெட்டு தான் போட்டோம், இவ்வளோ வந்திருக்கா,
எனக்கு வந்து பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்குன்றனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 7 பிரெட்லாம் போட்டோன்னே கம்மியாக வந்துடுமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு மைண்டில் இருந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து இவ்வளோ இருந்தாலே சரி நம்ம வந்து நல்லா வச்சுருந்து சாப்பிட்லாம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல் பார்க்கும்போதே. ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு மோஸ்ட்டான ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்வீட்டு வந்து கரெக்டாக தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா தகட்டிருச்சு அப்படின்னா அதை சாப்பிட்றன்ற ஃபீல் வந்து நமக்கு வராது அப்படின்றதுனால நான் வந்து கரெக்டான இதுக்கு வந்து இதே லெவல் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ கூட்டவோ குறைக்கவோ அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த ஒரு பதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து காமிச்சேன்ல, இதே மாதிரி கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து இதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நெய் ஊற்றணும் அப்படிலாம் வந்து எதுவுமே தேவையில்லைங்க. பாருங்கள் இப்போ அல்வா வந்து நல்லபடியாக கிளு நல்லா வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து ப்ரெட் ரோஸ்ட்லே பண்ணும்போது அதில் வந்து நிறைய ஆயில் அப்சர்வ் ஆகிருக்கும். அப்போ நம்ம அதை வந்து உள்ளே போட்டு இது பண்ணும்போது அந்த ஆயிலெலாம் வெளியேறும்போது நமக்கு வந்து எண்ணெய் நிறையா ஆட் பண்ணணும், நெய் நிறையா ஊற்றணும் அப்படிலாம் எதுவுமே தேவை கிடையாது. அதுலேயே நிறைய எண்ணெய் வந்து வெளியேற தான் செய்யும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. எனக்கு வந்து செய்யும் போதே டேஸ்ட்டு ஸ்மெல் வந்து ரொம்ப எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு. இப்போ ரொம்ப நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹவர் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதில் வந்து நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு வந்து முடிய போகுது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. நல்லா ஒரு கெட்டியாக நம்ம வந்து கிண்ட அது வந்து நல்லா இறுக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரான அவுட்கம் தான் வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி நான் பண்ண மாதிரி அப்படியே டிட்டோவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ப்ரெட் அல்வா கிடைக்கும். அது வந்து கெட்டே போகாதுங்க. நம்ம வந்து வச்சுருந்த சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கேன் நல்லா. எனக்கு வந்து இப்போ ஆல் ஓவர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது. நான் வந்து மெயினாக இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து கேஷ்யூஸ், பாதாம், ஏலக்காய் இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் மெயினாக எப்படி சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீ ஆர் ஆயிலில் டோஸ்ட் பண்ணி தான் சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இன்பிட்வீன் ஏதாவது சாப்பிடும்போது இந்த மாதிரி இடைஞ்சல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. நமக்கு ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்கணும். அது ஆக்சுவலி இந்த மாதிரி கேஷ்யூஸ் அதெல்லாம் நார்மலாக தனியாக சாப்பிடுவேன். பட் இந்த மாதிரி ஏதாவது அல்வா இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டில் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிக்கல அப்படின்றதுனால நான் வந்து போடலை. பட் வந்து எல்லாருமே மஸ்ட்டாக போடுவாங்க. போட்டால் இன்னமும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக குட்டாக இருக்கும். நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து உங்களுக்கு அந்த நான் பேனில் கிண்டும் போதே தெரியாது எந்த அளவுக்கு அடியில் ஒட்டாமல் நல்லா கிளுகிழுப்பாக அல்வா மாதிரி அது எப்படி ஓடுது, குடுன்னு ஓடுது. அப்போ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பார்க்கும்போது எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வந்தாச்சு. நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு கட்டி ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்மெல் வந்து செமங்க, அந்த அளவுக்கு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 ருபீஸ் பேக்கெட் கீ தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கூட நான் வந்து ஊற்றலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்புறம் அகைன் அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆயிலோ கீயோ அதிகமாக ஆட் ஆனாலுமே அந்த ஃபுட்டு வந்து இதாயிரும். பட் ஆனால் அல்வாவுக்கு வந்து ஓகே தான். பட் ஆனால் நம்ம வந்துட்டு வீட்டில் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆயில் கண்டென்ட்டில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக சாப்பிடலாம். இப்போ ரொம்ப ஆயில் இருந்துச்சு அப்படின்னா குவான்டிட்டி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட முடியும். எப்படி அழகாக ஓடுது பாருங்கள் அல்வா. நல்லா வந்துட்டு இப்போ நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். அந்த நெய்யோட இதில் வந்து அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிண்டியாச்சு. இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து நெய் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டும், அதுக்காக தான். மற்றபடி வந்து நோ ப்ராப்ளம். இல்லை நான் வந்து நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அல்வா இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து குட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதே குவான்டிட்டியும் நீங்கள் வந்து தவறாமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நான் கேரண்டி. இப்போ வந்து என் ஹஸ்பண்டே வந்துட்டு ஸ்வீட் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கே நான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரெட். அவள் நார்மலாக ஒரு ஈவினிங் தூங்கி எந்திரிச்சது கூட அல்வா அந்த மாதிரி தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து அவ்வளோ ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு.
பாருங்கள் எந்த அளவுக்கு இதாகிடுச்சு. எனக்குமே வந்துட்டு நான் வந்து மோஸ்ட்டாக ரொம்ப ஸ்வீட் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேன். எனக்குமே வந்துட்டு எடுத்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. பாருங்கள் நான் வந்து வீடியோவில் பக்கத்தில் க்ளோஸில் காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு குட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.